இந்த வீடை பார்த்தாலே ரொம்ப பயமா இரு. ஏய் பசங்களா, அந்த வீட்டு உள்ள போகாதீங்க. அந்த வீட்டு மரும சட்டி ஓகேயா, போகாதீங்க. சரி ஓகே ஆண்டி, நாங்கள் எல்லாம் போக மாட்டோம். சரி ஓகே, நான் போறேன். ரோசி, இங்கதான் இருக்கிறீங்களா? அந்த வீட்டு உள்ள போகாதீங்க. அதை பத்தி தெரியல உங்களுக்கு, மரும சட்டியா? எனக்கு தெரியுமா, நீ போமா. ஓகே. ஐயோ, இங்கேயா படுத்து போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல ரொம்ப பயமா வேற இருக்குது. அடக்கரை கொஞ்சம் பின்னாடி போகிறேன். பின்னாடி போறோமா? ஓகேயா? இப்போ கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. சரி ஓகே. ஏய் ஆண்டி, அது வீட்டு உள்ள அப்படி போக கூடாதுன்னு சொல்றாங்க. தெரியல, என்னமோ ரீசன் கூட இருக்கும். ஆமால, அது ரொம்ப பழைய பாலடைஞ்ச மாதிரி இது. ஏன் அப்படி உள்ள போனா என்ன பாரு, இது நான் உள்ள போய் பார்க்கடாம போறேன். நீங்க கன்ஃபார்மா என்ன பண்ண கூட. போகாதடி உள்ள. என்னடி அவ பாட்டுக்கு போயிட்டா? என்னடி நம்ம இளவாட்டி சொல்லிட்டு அவ போயிட்டா? ஐயோ, அந்த வீட்டு உள்ள போயிட்டாளா? ஐயோ, என்னோட பொண்ணாடி வீட்டு உள்ள போயிட்டாளா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, உள்ள இருக்கிற பேய் ஆத்மா வேற அவளுக்கு பிடிச்சிட்டா. நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சு. அப்பா, அந்த வீட்டு உள்ள போகாத. அந்த வீட்டு உள்ள பேய் இருக்குது. இருங்க ஆண்டி, நான் போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் எல்லாமே பண்ணவரே. போகாதம்மா. ஐயோ, ஒரு பொண்ணு போயிட்டாலும் அப்பெல்லாம் விட முடியல. ஐயோ, பசங்களா நீங்களும் அங்க போயிடாதீங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. ஐயோ, ரொம்ப பயமாரி. ஏன்டி உள்ள போயிட்டு? சரி ஆண்டி, பயப்படாதீங்க, நான் எப்பறம் அவங்கள கூட்டிட்டு வரோம். என்னடி ஜாக்லின், உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஜாக்லின் என்ன ஆயிடுச்சு? நான் ஜாக்லின் இல்ல. விட்டுட்டு போயிருங்க, இங்கிருந்து போயிருங்க, இல்லன்னா நீங்க நிறைய சந்திப்பீங்க. என்னடி அவ அந்த மாதிரி பண்றா? இதை நான் உன்னை தூக்குறேன். என்னடி அவ அந்த மாதிரி பண்றா? டாடி, எனக்கும் தெரியல, ஒரு என்னமோ ரொம்ப பேய் மாதிரி பண்றா. இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு டாண்டி. என்ன இங்கிருந்து போயிருங்க. என்னடி ஆச்சு? ஏன்டி எல்லாமே இப்படி படுத்துன்னு இருக்கிறீங்க? ஏன்னா நீயும் வந்துட்டு ஜாக்லின், உங்க இந்த இருந்து இப்ப நான் உங்களை போக வைக்காம விட மாட்டேன். ஏன்டி மேல எல்லாம் போகிறா? கீழே உள்ளற மாதிரி இருக்கிறாளே. கீழே எல்லாம் உள்ளாரு. வாடாடி. ஐயோ, என்னடி இவ கீழே விழுந்துட்டா? இருங்க. ஐயோ, நீங்க ஏன்டி இப்படி படுத்துன்னு இருக்கிறீங்க? ஏன்டி? அவளுக்கு பேய் பிடிச்சிச்சுடி. அவகிட்ட போகாத, நிஜமா பிடிச்சிச்சு. பேய் இல்லன்னு சொல்லுவாங்க. பேனா என்னடி ஆச்சு? ஐயோ, நான் ஜாக் குயின் இல்ல, நான் சாராவோட புள்ள. சாராவோட புள்ளனா யாருடி? பிங்கி, எனக்கே தெரியுது. வாய் முடிச்சு. எங்களை தூக்குற. ஆண்டி எங்களை போட்டோம். ஐயோ, எங்க முடியுமே உடஞ்சிச்சு. இப்ப நான் என்ன போறோம் தெரியல. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோன்னு தெரியல. இது உங்களை இப்ப நான் எல்லாம் பண்ண போறேன்னு மட்டும் நீங்க பார்க்க போறீங்களா? என்னோட காலையும் முடிக்கெலும்போ ரெண்டுமே போயிடுச்சுடி. அனு என்னாயிடுச்சு? எல்லாருமே ஏற்றுக்கோங்க. ஏன்ற மாதிரி படுத்துட்டு இருக்கிறீங்க வீட்டுல. நான் மட்டும் போலான்னு நினைச்சேன். ஏன்னா எங்களுக்கே எப்படி இருக்குது? அக்கா, நான் அவங்க மேல படுத்துக்கிறேன். சரி, பொறுத்துக்கோ. என்ன பண்ண போறீங்க? என்னடி அவளுக்கு கை பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறா? எனக்கும் தெரியலடி. என்னை விட்டுட்டு போயிருங்க. நானா போகன்னு சொல்லிடுறாள். என்னடி அப்படி ஆயிட்டாவ? தெரியல. இதுங்க, நான் உங்களோட முருக எலும்பை சரி பண்ணிட்டு விட்டா நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. இந்த இடத்த விட்டு இருக்க எல்லாமே சரி பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஒழுங்கா போயிருங்க. இதான் நான் லாஸ்ட் டைம் சொல்லுது. உங்க மாதிரி இறங்கிட்டு போயிருங்க. எனக்கு எல்லாமே சரி. எனக்கு மட்டும் எல்லாமே சரிச்சு. அவ ஏன் நம்மள விட்டுட்டா? தெரியல. அதெல்லாம் இப்ப டைம் இல்ல. இப்ப வாங்கப்பா, நம்ம அவளை பிடிப்போ. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கோம்? நான் அப்படியே அடிச்சிருவோம் பாட்டுக்கோ. வாடி, இவளை தூக்கலாம். தூக்கிட்டு வெளியே போ. என்னை தூக்கி போட்டு தாடி. நல்லவேளை எனக்கு எதுவுமே ஆகலை. இரு, நானும் மேரே இவளை எப்படியும் தூக்கிட்டு போயிடுவோம். தூக்கு வெளியே வா. சூப்பர். ஐயோ, என்னோட பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னுமா எல்லாமே சரியாயிடுச்சா? ஓகே. என்ன ஆயிடுச்சு என்னோட பொண்ணுக்கு? ஐயோ, என்னோட பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே.
நல்ல வேலை அனு இன்னும் வர டைமுக்கு ஆகும். நமக்கு டக்குன்னு ஆட்டோ எடுத்து இங்க நிறுத்துவோம். அனு டக்குன்னு வண்டியே என்ன பண்ணுங்க உங்க பொண்ணுக்கு என்னமா ஆயிடுச்சு? ஐயோ என்னோட பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஐயோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அம்மா என்னமா ஆயிடுச்சு? ஜாதி நீனு இப்போ உங்களை என்ன பண்ண போற? ஐயா ஐயோ நான் இங்க இருந்து போயிரு. காலை கடிச்சாட்டா கால் கிடிப்ப அப்படி ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டோம். அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஓவரா பண்ற? பேய் பிடிச்சிட்டா ஓவரா பண்ணுவியா? ஓகே, நம்ம இங்க இருந்து டக்குனு ஜம்ப் பண்ணி போய்ப்போம். இது என்ன பேயனே ஒரு சமையல் கிட்ட நம்ம டக்குனு கேட்டுட்டு வர போறோம். ஓகே, இங்க இருந்து கரெக்ட் ஜம்ப் பண்ணி நம்ம எப்ப ஈஸி. ஓகே, இங்க இருந்து கரெக்டா நம்ம அப்படி போய் அப்படி கொஞ்சம் போயிடுவோம். ஐயோ போயிட்டாச்சு. ஓகே, அதுக்கறே டக்குனு நீங்க வந்து நான் டக்குன்னு என்னால முடிச்ச லெவலுக்கு ஃபாஸ்டா நான் வண்டி எடுத்துட்டு போறேன். இது வேற ரொம்ப பெரிய சீரியஸ் ஆனது. நான் டக்குன்னு ஃபாஸ்டா போயிடுறேன். மீதி எல்லாம் நீ பாட்டுப்பல, அதெல்லாம் ஃபுல்லா நீ பாட்டுக்கணுமா? நல்லா யோசிச்சுட்டு டெய்லி ஒரு டெக்னிக் பண்ணுவோம்ல, அந்த டெக்னிக்ல எல்லாமே அவங்களோட பிளேஸ்க்கு போங்க. சரி ஓகே, நாங்களே எல்லாமே ரெடியா இருக்கிறோம். எல்லாருமே வந்து ரெடியா இருக்க சொல்லு. சரி ஓகே. இந்த பசங்க எங்க போயிட்டாங்க? இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியும். நம்ம இங்க இருந்து வேற இடத்துல தான் போயிட்டு இருக்கிறோம். ஓகே 1 ஓகே 2 ஓகே எல்லாமே ரெடி இல்ல? ஓகே நான் இது வேப்பன போட்டு டக்குனு பிடிச்சுக்கோ. மேடி இத முன்ன இருக்காத லெப்பர். ஓகே நான் கரெக்ட்டா பிடிச்சிட்டேன். ஓகே நீ இவளுக்கு கூட பிங்கி இத உனக்கு நான் வேப்பனுக்கு டக்குனு நீ கரெக்ட்டா கையில பிடிச்சுக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் ஓகே நான் கரெக்ட்டா கையில பிடிச்சிட்டேன். ஓகே 1 ஓகே ஓகே அவள மேலே கரெக்ட்டா எல்லாமே போட்டுறணும். ஓகே 2 ஓகே ரெடி 4 ஓகே எல்லாமே போட்டுருங்க. டக்குனு போடுங்க. நான் என்னோட வெப்பனை போட்டுட்டேன். அடுத்து நீங்க வாங்க அடுத்து. ஓகே நான் என்னோட வெப்பனை எடுத்து டக்குனு போட்டுறேன். அப்படியே டக்குனு அவள மேல அவளோட காலை அப்படியே ஃபுல்லா லாக் பண்ணிருங்க. சரி ஓகே எஸ் கரெக்ட்டா காலை லாக் பண்ணிட்ட பிங்கி கரெக்ட்டா. சரி ஓகே மேரி நீ கரெக்ட்டா ஒரு பிளேஸ்க்கு போய். ஓகே மீதி இல்ல நான் பாத்துக்கிறேன். கரெக்ட்டா அவள மூஞ்சில கீறிச்சோம். சரி ஓகே மீதி எல்லாம் நீங்க பண்ண போறீங்களா? நான் வந்து கரெக்ட்டா பொசிஷனோட அட மட்டும் சொல்றேன். மீதி எல்லாமே நீங்க தான் பண்ணணும். ஓகே எல்லாமே கரெக்ட்டா நான் இத எடுத்து கரெக்ட்டா மேல போடுறேன். சரி ஓகே நீ டக்குனு போடு ஜாக்லி. நான் கரெக்ட்டா இவள பிடிச்சுக்கிறேன். ஓகே நான் வர. ஓகே நீ எல்லாமே கரெக்ட்டா போடு. ஓகே இத எடுத்து நம்ம வந்து கரெக்ட்டா அவளோட காலை கரெக்ட்டா தூக்கி போடு. ஓகே நான் இந்த பின் எடுத்து கரெக்ட்டா உனக்கு மேலே போட்டேன். ஓகே ஓகே பிங்கி நீ கரெக்ட்டா அவளுக்கு மேலே போட்டுரு. அவளோட காலுக்கு மேலே போட்டுரு. அப்பதான் கொஞ்சம் அழிவா ரொம்ப கட்டுவா. சரி ஓகே நான் இதை எடுத்து கரெக்ட்டா அவளோட மேலே போட்டுட்டேன் பாரு மேரி. ஓகே நான் கரெக்ட்டா எடுத்து பிங்கி இதை பிடிச்சுக்கோ. ஓகே நான் கரெக்ட்டா பிடிச்சிட்டேன். இதான் ஜாக்லி நீ கரெக்ட்டா பிடிச்சுக்கோ. எஸ் ஓகே இதை எடுத்து இப்ப நான் அப்படியே இவளோட கண்ணு மேலே போட்டுருவேன். ஓகே அல்டா ஓகே உங்களுக்கு டக்குனு போறோம். ஓகே ஒரு வேளை இங்க இருந்து வந்தாச்சு. ஓகே யாருக்கு திரும்பி இந்த செயின் எடுத்து போ. எல்லாரும் சண்டை போட்டு நிறுறாங்க. இந்த செயின் எடுத்து போய் நம்ம டக்குனு குடியில சாமி எடுக்கிட்ட அங்க இதுக்கான பவரை பத்தி சொல்லுவாங்க டக்குனு. என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? அங்க பட்டி நீங்க பட்டுக்கு பண்ணலாம் என்ன நினைக்கிறா? பைய உன்னை இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. கரெக்டா கட்டி எடுத்து உள்ள கரெக்டா ஒரு தொண்டையில போய் மாட்டிக்கிறோம். தொண்டைய உருங்க ஓகே கரெக்டா அவங்களோட பிளேஸ்க்கே போயிருங்க. பிளேஸ் மாறி போங்க. ஓகே இந்த வாட்டி நான் வந்து பிங்கி எடுத்த இடத்துல நான் இருக்கிறேன். ஓகே எல்லாமே கரெக்டா பேசுவாங்க. ஓகே நான் கரெக்டா என்னோட பாம்பு எடுத்துட்டு கரெக்டா இவளோட கையில நான் லாக் பண்ணிடுறேன். எஸ் கரெக்டா இவள லாக் பண்ணியாச்சு. ஓகே நான் எல்லாமே எஸ் சூப்பர் பிரிக்கி கரெக்டான நேரத்தில் கீறிட்டேன். எடுத்து கரெக்டா மூஞ்சி கீறி விட்டேன். சரி ஓகே மேரி மீதி எல்லாம் நீ பாட்டுக்கோ. ஓகே நான் பாட்டுக்கு கரெக்டா இவளோட கழுத்துல போய் அப்படியே மாட்டிக்கிட்டோம். அதை விட்டுருக்கு. ஓகே மீதி நான் செயின் எடுத்துக்கிட்டேன். இருக்கு அவளை சுட்டி போட்டு இருக்கா. சூப்பர் மேரி நான் கரெக்டா போட்டுட்டேன். கரெக்டா செயின் போடுறேன் பாரு ஜாக்லி. எஸ் கரெக்டா போயிடுச்சு மேரி. மீறில அவெல்லாம் பாட்டுப்பா.